நீ எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி, எவ்வளோ சொத்தை சேர்த்த, எவ்வளோ சௌக்கியம் பண்ணி கொடுத்த, இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் உறவுக்கும் உனக்கு ஒரு ஆபத்துன்னு உன் பின்னாடி எவன்டா வந்தான்னு கேட்டான். உனக்கு ஒரு ஆபத்துன்னு சொல்லிட்டு நீ இப்போ வந்திருக்க, நீ வேணா வேண்டாம்னு சொல்லிட்டு வரலாம். அத்தனை பேர் பின்னாடி வந்து உட்காந்துக்கணுமா வேண்டாமா? உன் பின்னாடி ஒத்தர் வரலையே. இதான் உலகம், இதான் உலகம்ங்க. அப்ப எல்லாருமே இப்படிதானா? உலகத்துல புள்ள பொண்டாட்டி பேரம் பேத்தி கூட பிறந்தவர்கள் எல்லாருமே இப்படிதானா? எல்லாருமே இப்படிதான், எல்லாருமே இப்படிதான். அப்ப எல்லாருமே கெட்டவா தானா? இவாளுக்காக நான் மண்ணாடுறேனே, உழைச்சேனே அப்படின்னு தான் நம்ம மனசு தோணும். இங்க என்ன நாம பகவான்கிட்ட வேண்டணும்னா, எல்லாருமே நல்லவாள்னு நான் நினைச்சிருக்கிறதவே நாம் வேடணும். எல்லாரையும் கெட்டவாளா மனசுல வாங்கின்னு நாம் போகக்கூடாது. அது பெரிய தாபமா இருக்கணும், தாங்க முடியாது. எல்லாருமே நல்லவா, நமக்கு ஏதோ இனிமேல எல்லாருமே நல்லவா இருக்கும். எப்படி இந்த வாழ்க்கை முறையிலேயே கவனிச்செல்லாம் அவாவாளுக்கு மேக்சிமம் என்ன விடுவோ அதுதான் பண்ணுவா. இந்த கிராமத்தில் ஒரு வச்சனம் உண்டு, அன்னைக்கே சொன்னேன்னா, பட்டை மரத்தை பார்ப்பானா பச்சை மரத்தை பார்ப்பானா? நீங்களோ வாழ்ந்து முடிச்சவா, குழந்தைகளோ வாழ வேண்டியவா, அவன் குடும்பத்தை பார்ப்பானா அப்பா அம்மாவை எதா லெவல் தான் பார்ப்பான், என்ன முடியுமோ அந்த லெவல் தான் பார்ப்பா. இவாளுக்கு எப்படி இருக்கும் மனசுன்னா, அப்ப அந்த இடத்த விட்டு நகரவே கூடாதுன்னு பாவம். அவன் என்ன தெரியுமா பண்ணியிருக்கான்? நகரக்கூடாதுன்னு நினைக்கிற அப்பா அம்மா என்ன தெரியுமா பண்ணியிருக்கான்? 8 மாச குழந்தை ஆயாட்டை விட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிருக்கான், வேலைக்கு போயிருக்கான். அப்ப நீ என்ன செஞ்சியோ அதை இப்ப குழந்தைகள் செய்யறது ஒண்ணு. எல்லாமே சொன்ன கர்மான் செஞ்சாலே செய்ய மாட்டேங்கிறது, செய்யாம எங்கேன்னு எதிர்பார்க்க முடியும்? யாருக்குமே யாரும் நிரந்தரம் கிடையாது, உறவு கிடையாது, பந்து கிடையாது, ரட்சகன் கிடையாது. ஆத்மைவ ஹியாத்மனோ பந்து ஆத்மைவ ரிபுராத்மனஹா அப்படின்னு சாஸ்திரம். யார் உறவுன்னா நமக்கு நாம் தான் உறவு, நமக்கு பகவான் தான் உறவு, நமக்கு குருநாதன் தான் உறவு. இந்த 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 உலகத்தில் நமக்கு யார் உறவு அப்படின்னு சொன்னால் குரு தான் உறவு, பகவான் தான் உறவு, வேற யாருமே உறவு கிடையாது நமக்கு. ததமாத்த பந்து பிராத்த अपने न कोई प्रभु शांडदई गूल की ज्ञान शांडदई गूल की ज्ञान क्या करे कहोई मेरे गिरिधर गोपाल दूसरो न कोई. எவ்வளோ ஒரு விதுஷி மீராபாய் இருக்கா பாருங்க, சின்ன வயசு இந்த கீர்த்தனை பண்ணும்போது. தாத்தமாத்த பந்து பிராத்த அப்பனே ந கோயி, எனக்கு அப்பாவோ அம்மாவோ பந்துக்களோ பிராத்தாவோ யாருமே கிடையாது. எனக்கு உறவு அப்படின்னு சொன்னா மேரே கிரிதர கோபால் துசரோ ந கோயி, பகவானை தவிர எனக்கு இன்னொரு உறவு கிடையாது அப்படிங்கிறார். இது சத்தியம். இதை உணர்ந்து நாம் நடக்க ஆரம்பிச்சோம்னா தாபம் இருக்காது. கூட இருக்கிறவா செஞ்சா சந்தோஷம், பிரியமா இருந்தா சந்தோஷம், பிரியமா இல்லையா அதை விட சந்தோஷம். என்ன பந்தப்படுத்தாம இருக்காவா, என்னவா பந்தப்படுத்தலை, பிரியமா இருந்துட்டா ஐயோ பிரியமா இருக்காளே. இந்த கபிலோபதேசத்தில் பகவான் சொல்லுவான், பாபிகளுடைய கதியை சொல்லும் போது நன்னா இருக்கிற சமயத்தில் திரும்பி பார்க்க மாட்டான், பிரஜை இழந்த சமயத்தில் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு சுத்தி நின்றுண்டு மிரியத்தே ருததாம் ஸ்வானாம் உரு வேதனயாஸ்ததீஹி, பக்கத்தில் நின்று எல்லாரும் அழுவார்கள். அம்மா எது மாதிரி அப்படின்னால் ஸ்வானாம் அப்படிங்கிறார் பகவான். ஸ்வா அப்படின்னா நாய், நாய் மாதிரி அழுவான் அப்படின்னார். அங்க ஸ்ரீதர சுவாமிகள் வியாக்கியானம் சுவார்த்தபரானாம்னா, ஸ்வானாம் இல்லை சுவார்த்தபரானாம். என்ன சொல்லி அழுவான்னா, அப்பா நீ போறையே நீ போறையே அப்படின்னு சொல்ல மாட்டான், என்னை விட்டுட்டு போறையேன்னு தான் சொல்லுவான். என்னை விட்டுட்டு போறையே எனக்கு என்ன பண்ணிருக்க,
நான் என்ன பண்ணுவேன், இனிமேல் நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன், அவனை பற்றி தான் அப்போ யோசனை பண்ணுவேன் தவிர போறவனை பற்றி யோசனை பண்ண மாட்டான். அதனால் அப்போ நினைவுபடுத்தி அவளுக்கு குட்டிச்சவர் பண்ணி அவள் கொஞ்சம் வைராக்கியம் இருந்தால் கூட அதை நாசம் பண்ணுறதுக்காக அழுவாள். ஆனால் உண்மையாக பெரிய பாக்கியம் என்னென்னால் பிரியமா இல்லையா அதை விட சந்தோஷம் பகவான் பண்ண கிருபை. நம்ம வாழ்க்கையை நாம் தீர்மானம் பண்ணணும். எத்தனை நாளைக்கு இப்படியே சுழண்டுட்டே இருக்கிறது? நம்ம பாட்டுக்கு பூஜையை பண்ணுமா, ஜபம் பண்ணுமா, பாராயணம் பண்ணுமா, பகவான் நாமாவை சொன்னோமா, பகவத் கைங்கர். ஏன்னா வயசாக உடம்பு ஒடுங்கின்றே வரும். சின்ன வயசுல உடம்பு செஞ்சா மாதிரி வயசான காலத்துல செய்யாது. நினைவு மட்டும்தான் மிச்சம் இருக்கும். வயசாக எந்த நினைவு மிச்சம் இருக்கணும்னால் பகவானுக்கு கைங்கரியம் பண்ண நினைவு மிச்சம் இருக்கணும். நான் அங்க போனேன், நம்ம அங்க போனோம், ஸ்ரீசைலம் போனோம், பீமாசங்கர் போனோம், தேவ்கர் போனோம் பரமேஸ்வரனை பார்க்கறதுக்கு, பத்ரிநாத் போனோம், கேதார்நாத் போனோம், ஓம்காரேஸ்வர் போனோம். நர்மதை நதி கரையில் என்ன ஒரு ஆனந்தமாக பகவான் கம்பீரமாக இருப்பான் ஓம்காரேஸ்வர். இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும். என் பொண்டாட்டி எனக்கு இப்படி நான் புடவை வாங்கி கொடுத்தேனே, நகை வாங்கி கொடுத்தேனே, பிள்ளைக்கு அப்படி செஞ்சேனே, இவன் ஐஷன் போனேனே, ஸ்கூலில் சேர்த்தேனே, ஃபீஸ் கட்டினேனேன்னு அதை நினைச்சுட்டு அவன் தருப்பான். பைத்தியகார்த்தனம் இல்லை. அதெல்லாம் நாம் என்ன பண்ணினமோ அந்த சத்காரியங்கள் ஸ்மரணீயமா இருக்கணும். அதன் மூலமா பகவத் ஸ்மரணம் இருக்கணும் வாழ்க்கையில். அது மாதிரி உடம்பு நன்னா இருக்கிறதேவே செஞ்சுடணும். உடம்பு நன்னா இருக்க கௌமார ஆச்சரேத் பிராஜ்யா அப்படிங்கிறான் பிரகலாதன். ரொம்ப புத்திசாலிக்கு அடையாளம் என்னன்னா சின்ன வயசுல பக்திய அனுஷ்டானம் பண்றது தான். சின்ன வயசுல நிறைய மேக்சிமம் செஞ்சு முடிச்சுடணும் பகவானுக்கு கைங்கரியம். அதனால இவன் இவர்கள்லாம் இவனை காப்பாத்தல அப்படின்னு உடனே 1000 வருஷமா அப்ப நினைக்கிறான். மனைவியாது, குழந்தைகளாவது, உறவினர்களாவது நம்மளை காப்பாத்துறதாவது. அவர்களுக்கெல்லாம் நம்மால ஒரு தேவை இருந்தது, சுத்தி வந்தார்கள். நம்மால தேவையில்லைன்னு எப்ப ஆச்சோ அப்பயே அவர்கள் போக்கு மாறி போயிடும். உனக்கு உடம்பு நீ படுத்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது. உன் தயவு தேவையில்லைன்னாலே அவளுடைய பிஹேவிங் மாறி போயிடும். இந்த சமஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் உண்டு, விஸ்வகுணாதரிசம், வைராக்கிய சதகம். இதுல எல்லாம் சொல்லும்போது இன்னென்ன பேரை இப்ப பாருன்னா அவளுடைய சுபாவம் அப்பதான் தெரியும். புத்திரகுணாக சுவாதந்திரியே, தாரகுணாக வியாதி வேதனா வசரே, பாதகுணாக தாயவிதம். சகோதரனை எப்ப பார்க்கணும், நல்லவனா கெட்டவனானால் சொத்து பிரிச்சுக்கிறதே பாருங்க. அப்பா அம்மா இருக்கிற பெண்ணா அண்ணா தம்பி. அப்பா அம்மா செத்து போயிட்டான்னா பங்காளி தான். அப்புறம் அண்ணா தம்பி எல்லாம் கிடையாது. பிள்ளையை எப்ப பார்க்கலாம், புத்திரகுணாக சுவாதந்திரியே. அவனை எல்கேஜி ஐஷன் போகிறதேவோ, ஸ்கூல் சேர்க்கறதேவோ, காலேஜில் கொண்டு சேர்க்கறதேவோ, அவனுக்கு ஃபீஸ் கட்டுறதேவோ, அவனுக்கு 2 வீலர் வாங்கி கார் வாங்கி கொடுக்குறதேவோ, அவனுக்கு கல்யாணம் பண்ணி, அதெல்லாம் விஷயம் இல்லை. அவன் படித்து வேலைக்கு போய் நல்ல கை நிறைய சம்பாதம் வாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாருன்னா அவன் சுபாவம் அப்போ தெரியும். இனி இந்த அப்பா தயவு தேவையில்லைன்னதுக்கு அப்புறமும் எவன் அதே மாதிரி நடந்துக்கிறானோ அவன் தான் புள்ள. முடியாது, பெரும்பாலான உள்ளவாளால முடியாது. சுதந்திரம் வந்தாலே திமிரு வந்துடும் பின்னாடி. இந்த பிரச்சனையே என்னன்னா எல்லாருமே அந்த காலத்தில் நான் எங்கள் அப்பாட்ட அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேங்கிறா. எல்லாருமே ஒரு விஷயத்தை யோஜனை பண்ணலை. அந்த காலத்தில் நமக்கு இன்கம் சோர்ஸ் ஒரு இடத்துலேருந்து, விவசாயம்னு ஒரு இடத்துலேருந்து தான். யாராக இருந்தாலும் அதுலேருந்து தான் சம்பாதிச்சாகணும், அதுலேருந்து தான் குடும்பம் நடத்தியாகணும், அதுலேருந்து தான் கூட்டு குடும்பமாக தான் இருந்தாகணும். சண்டை போட்டுலாம் வெளியில் போக முடியாது, வேற வழி கிடையாது. இப்போ பிரிட்டிஷ்காரன் அந்த இன்கம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி விட்டுட்டான். பத்தையில அவன் பிச்சை எடுக்கிற மாதிரி வெளியில் போகணுங்கிற மாதிரி ஆயிடுத்தோன்னு வாழ்க்கை. அப்போ என்ன ஆயிடுதுன்னா சுதந்திரம் வந்த மாதிரி அவளே நினைச்சுக்கிறான். எவ்வளோக்கு எவ்வளோ இது மாதிரி வெளி விவகாரத்தில் பணம் வரதோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த கட்டுப்பாடுங்கிறது போயிடும். ஒருத்தருக்கு கட்டுப்படணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது ஆயிடும். இப்போ சில பேர் சொல்கிறா அது என்ன கட்டுப்பாடு, ஆண் ஆதிக்கம் பெண் ஆதிக்கம்
குடும்ப கட்டு இது பாருங்க, இதெல்லாம் இல்லைன்னா மிருகம்னு அர்த்தம். எப்படி வேணாலும் வாழலாம்னா அது நாய் வாழ்க்கை. இப்படிதான் வாழணுங்கிறது தான் மனுஷ வாழ்க்கை. உங்களால கட்டுப்படுத்திக்க முடியறதா அப்படிங்கிறது தான் இந்த கேள்வியே. அதுக்கு மிருகமாவே இருந்துட்டு போலாமே, நம்ம எதுக்கு இந்த மனிதனா வந்து பிறக்கணும்? எத்தனையோ விஷயம் இருக்கு. அதனால இவ புள்ள சொன்னதை கேட்கல, பொண்ணு சொன்னதை கேட்கல, சொன்னதை கேட்காத அளவுக்கு அவளை படிக்க வச்சு அவளுக்கு விவகாரத்தை கற்றுக் கொடுத்து அவள் வந்து வெளியில் ஓடுறா. இப்போ என்னை விட்டு அமெரிக்கா போயிட்டான்னா நீ படிக்க வச்ச படிப்புக்கு அதுதானே கதி. இந்த கேள்வி அதுதானே. நீ படிக்க வச்ச படிப்புக்கு இந்த ஊரில் வேலை இல்லை, இந்த ஊரில் மதிப்பு இல்லை. அப்போ நீ என்ன சொன்ன? அமெரிக்கா போகணுண்டா நீ படிச்சுட்டு அப்படின்னு அன்னைக்கு சொன்னேன். இன்னைக்கு அமெரிக்கா போயிட்டான்னாங்களே, என்ன பேசுது? இல்லை நீ என்ன கம்பெனி வச்சு நடத்துறியா? கம்பெனியை பார்த்துக்கூடா, நீ அமெரிக்கா போக வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு அதுவும் கிடையாது. சோத்துக்கு அவாளுக்கு பயம் இருக்குமோ? அதனால கஜேந்திரன் நினைக்கிறான், நம்மால இனி பிரயோஜனம் இல்லைங்கிறது. நம்மளை சுத்தி யார் இருப்பா? நமாமிமே ஞாதய ஆதுரங்கஜாஹ குதக்கரிண்ய பிரபவந்தி மோச்சிதும் கிரஹேண பாசேன விதாதுராவ்ருதோபி அஹம் சதம் யாமி பரம்பராயணம் யः கஷ்சனேஷோ பலினோந்தகோரகாதி பிரச்சண்ட வேகாத விதாவதோ பிருஷம் பீதம் பிரபன்னம் பரிபாதி யத் பயாதி மிருத்யுः பிரதாவத்யரணம் தமீமஹி நமாமி மே ஞாதய ஆதுரங்கஜாஹ குதஹ கரிண்யः பிரபவந்தி மோச்சிதும். என்னை விடுவிக்கிறதுக்கு இவைகள்லாம் எங்கேருந்து வரும்? எல்லாம் வராது. எல்லாம் நம்மளை விட்டுட்டு போயிடுது. பின்ன யாரை நாம பிடிச்சுக்கணும்? நாம அவளை நினைச்சுட்டு இருக்கோம். 1000 வருஷமா மனைவியையும் குழந்தைகளையும் நாம் நினைக்கிறோம். இந்த 1000 வருஷம் இவர்களை நினைக்கிறதுக்கு பதிலா 5 வருஷம் பரம்பராயணம், பரேஷாம் அயனம், மகான்களால ஆசிரியமா இருக்கக்கூடிய பரமாத்மாவை நாம ஒரு 5 நிமிஷம் நினைச்சிருந்தா நாம் கரையேறி இருப்போம்.